நீங்கள் 500 ரூபா கொடுத்து கூப்பிட்டாலும் கூட்டத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க மக்கள். மற்ற கட்சிகளுக்கு அவர் தாவேகா தலைவர் என்ன சொல்கிறார், கூட்டத்துக்கு வராதீங்கன்னு வேண்டுகோள் விடுக்கிறார். ரொம்ப வந்தாக்கா பிரச்சனையாகிடுது, வராதிங்க. இது எப்படி இருக்குது? 10 கூட்டம் தான் போடவே போட்டிருக்காரு. போட முடியல. நான் புரட்சி எம்ஜிஆரால போட முடியலையா? அவரை விட பெரிய ஆளுமையா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கிட்ட சொல்லுவேன், அவர் நின்றால் மாநாடு, நடந்தால் ஊர்வலம்னு சொல்லுவேன். அப்போ அந்த காலத்தில் இப்போ நடக்குது அது. எம்ஜிஆர் போல விஜய் நின்றால் மாநாடு, நடந்தால் பேரணியா? ஆமாம், அதான் கண்கூட நீங்கள் பார்க்குறீங்களே. அவர் என்ன காசு கொடுத்தா கூப்பிட்றாரு? அது நான் விஜய் அவர்களாலே மட்டும் என்று நான் சொல்லவில்லை, மக்களிடத்தில் அந்த உணர்வு வந்து விட்டது. இந்த மாநாட்டிலையும் பேரணிலையும் சாகிறாங்களே, அதுக்கு நம்ம அது க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு, போலீஸ் தப்பு. போலீஸ் மட்டுமா? ஆமாம். ஆர்கனைசேஷன் பொறுப்பு இல்லையா? இல்லை. ஏன் அவங்க போய் போலீஸில் பெர்மிஷன் கேட்குறாங்க? இப்போ நான் வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறேன், நான் ஏன் போலீஸில் பெர்மிஷன் கேட்குறேன்? நான் பாட்டு நடத்த வேண்டியது தானே. யாருக்கு பொறுப்பு? அவன் பெர்மிஷன் கேட்கறது மூலம் அவங்க க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ஷுட் பி டேக்கன் பை போலீஸ் டிபார்ட்மெண்ட். நான் மீண்டும் கேட்குறேன், தாவேக்காவை ஒரு 2வது முனையாக வைக்கிற அளவுக்கு அவங்க செயல்பாடு 10 ஒரு போதாமை இல்லையா? இல்லை, 2வது போதாமைன்னு நம்ம வெறுப்பு சொல்லக்கூடாது. மக்களிடத்துல இன்னைக்கு என்ன நிலைமை? ஒரு தலைவர் போறார் என்றால் அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை வருகிறதா இல்லையா மக்களுக்கு? எவ்வளவு நடிகர்களுக்கு கூட்டம் கூடியது? சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டமா? தமிழ்நாட்டில் எவ்வளவோ நடிகைகளுக்கு கூடாத கூட்டமா? ஆமா, அதெல்லாம் வாக்கா மாறி இருக்கா? இங்க என்ன நிலைமை என்றால், இவர் அரசியலுக்கு வந்து ஒரு மாற்று ஏற்பாடு தருவதற்கு தன்னை ஒப்படைத்து கொண்டிருக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, இதோடு நான் நடிப்பதை நிறுத்தி கொள்கிறேன், உங்களுக்காக பணியாற்ற தயார்.